இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. நீ கூப்பிட்டா நான் வரணுமா? நீ வச்ச ஆளா நானு? வாடா. இந்த கல்யாணத்தோட மாப்பிள்ள நானு, என் கிருபா மாமாவோட ஒரே மருமகன் நானு. நீ யாரு? இந்த வீட்டோட வேலைக்காரி. அப்ப நான் கூப்பிட்டா நீ வந்துதான் ஆகணும். வா வா. என்ன வேணும் உனக்கு? நைட்டு நைட்டு இல்ல நைட்லாம் ஓர சரக்கடிச்சு பசங்களாம் ஹேங் ஓவர்ல இருக்காங்க. மூசில கிடக்குதுன்னு குழந்தை தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சோம், இப்படிதான் ஆகும். ஏய், இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. என்ன இப்போன்னு கேட்டேன். ஏய், அது ஒண்ணும் இல்ல. அதான் எல்லாரும் ஹேங் ஓவர் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா லெமன் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. நானா? ஹேய், நீ தானே வேலைக்காரி. வேலை சரி தானே உன்னை வச்சிருக்கானுங்க. அப்புறம் என்ன நானா நோனாங்கிட்டு போ போ. யாருக்கிட்ட? என்னடா கதிர், ஏதோ டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு லெமன் டீ போட்டு எடுத்துட சொல்லியிருக்க. இருடா வரட்டும், அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும். தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன காலையில இருந்து சவுண்ட் ஓவரா இருக்கு? உன்கிட்டலாம் இப்படி பேசினாதான் வாழ முடியும். என்ன வேணும் அத மட்டும் சொல்லு. எனக்கு என்ன வேணுங்கிறது அப்புறம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அத சொல்லு. அந்த கதிரும் அவன் கூட இருக்கிறவனுங்களும் குடிச்சிட்டு போதை தெரியாம இருக்கானுங்களாம். அவனுங்களுக்கு போதை தெளியறதுக்காக லெமன் டீ கேட்டானுங்க. நான் தான் வேலைக்காரியாச்சே, அதான் போட்டுட்டு இருக்கேன். போதுமா? பாரு, அவரு மாப்பிள்ள, அவரை போய் அவன் சொல்றவெல்லாம் வச்சுக்காத. சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா. இத சொல்லதான் இங்க வந்தியா? எனக்கு எல்லாம் தெரியும். போ. என்ன மறுபடியும் ஓவரா பேசுற? மரியாதை எல்லாம் போச்சுல? ஐயோ, கத்திய தூக்கிட்ட. ஒன்றும் இல்லை, நான் வெளியில இருக்கேன். டேய் கதிரு, சூடே இல்லடா, பச்சை தண்ணி மாதிரி இருக்குடா. சூடு மட்டுமா இல்ல, சொரணையும் தான் இல்ல. அது சுகர் இல்லைன்னு சொன்னேன். மச்சி, என்னோடதுல டிகாசன் கொஞ்சம் கம்மியா இருக்குடா. அப்படியா? என்ன இந்தோ? இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் குடிச்சு பார்த்து எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. ஐயா, எச்சிட்டியாது? என்ன மச்சான், நான் வேற கிளாஸ்ல ஊத்தி டேஸ்ட் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இந்தா வேற டீ போட்டு எடுத்துட்டு வா. டேய், மறுபடியும் எல்லாத்தையும் ஊத்துறா போடா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்தடா. நீ இதெல்லாம் எதுக்காக பண்றன்னு எனக்கு தெரியும். நான் இதுக்கெல்லாம் ஒன்னும் அசர மாட்டேன். உன்னால இன்னும் என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணு. ஆனா கல்யாணம் உனக்கும் லீலாவுக்கும் தான். ரொம்ப ஷாக் ஆகாத, டீ போட்டு எடுத்துட்டு வரேன்.
இவர் லெமன் டீ போடுறது ஒன்றும் பெருசு இல்லை. முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வைக்கணும். ஹே, அடுப்புல பாத்திரமே வைக்க தெரியாத அளவுக்கு நான் ஒன்னும் சமைக்க தெரியாத ஆள் இல்ல. நான் நல்லாவே சமைப்பேன். லெமன் டீ எப்படி போடுறது அத மட்டும் சொல்லு. ஹலோ, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லி தராங்கன்னா அது தெரிஞ்ச விஷயமாவே இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கிறது தான் டீசன்சி. ஆமா, டீசன்சியை பத்தி யாரு பேசுறதுன்னு இல்ல. ஏய், இப்ப என்ன சொல்லி தரவா இல்ல மாப்பிள்ளை ரூமுக்கும் கிச்சனுக்கும் 10 தடவை போயிட்டு வந்துகிட்டே இருக்க போறியா? கொஞ்சம் சொல்லி தொலை. அப்படி சொல்லு. முதல்ல இப்படி ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னா, எத்தனை ஆளுங்க இருக்காங்களோ அத்தனை ஆளுங்களுக்கு 1 கிளாஸ் தண்ணிங்கிற அளவுல தண்ணி ஊத்தணும். எத்தனை பேர் இருக்காங்க? 5. 5. ஓகே, நல்லா ஸ்ட்ராங்கா இரு. பாத்தியாடி, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கல்ல. ஆமாக்கா, எந்த ஊர்ல புருஷன் பொண்டாட்டிக்கு லெமன் டீலாம் போட்டு தராங்க? கண்ணுல சாறு பட்டுருச்சு, அத சுத்தம் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. உண்மைதான். நம்ம எல்லாம் கையை வெட்டிக்கிட்டாலும் நம்ம புருஷங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கொடுத்து வச்சவ இவ. கல்யாணம் ஆன சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருக்கும். நீங்களும் அப்படிதானே இருந்தீங்க. உண்மைதான். எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு வாங்க போவோம்.